ஆப்பிள் வாட்ச். ஆப்பிள் வாட்ச் ஏங்க கெத்து? இவர் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் இவரால் தனித்து இயங்க முடியாது. அதுக்காக இன்டர்நெட் வேணுமெல்லாம் கேட்காதீங்க. இந்த வாட்ச் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஒரு ஐஃபோன் வேணும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, யூஸ் பண்ணுறது ஐஃபோன் தான். எனக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நான் நிறைய தடவை பேசிட்டேன். திரும்ப பேசினா ஆப்பிள் வாட்ச் எதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்களா ப்ரோ, ஹெச்டிஎஃப்சிலேருந்து எதாவது உங்களுக்கு பேசினாங்களா? ஏன்னா அதில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, நம்ம போயிருக்கலாம்டா. இந்தியா கேட்ஸ் வாக்கிங் நம்ம அசால்ட்டாக அடிக்கிறோம். காம்படிஷனுங்க, 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போட்டு. இங்கே பாருங்க, இப்போ கூட இதில் போனால் எனக்கு எவ்வளோ வரும், இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போயே 11,835 வந்துருச்சா? நேற்று வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, நேற்று வந்து ஆவரேஜ் ஆகுது. நேற்று இது இப்படி பண்ணால் வந்துருமா? இதில் வந்து டெய்லி இருக்குல்ல, இதில் வந்து இது வந்து டே, இது வந்து ஒரு வீக்குக்கு. ஆமாம், இது வந்து மந்த்துக்கு. இல்லை, ஒரு டேக்கானது. அதான் இந்த பார் தான் தள்ளி பார்க்க முடியாது. இல்லை இதான் ப்ரோ, கரெக்டு தான். இருங்க இல்லடா, இந்த பார்ல பார்க்குறோம்லடா, அது நீங்கள் மந்த்லி தான் போகணும். அதில் போய் நீங்கள் ஒரு டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் வருது. அப்பா நேற்று பாரு, இது நேற்று தான் தெரியுமே. ஒன்றும் இல்லைங்க, நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு ஹாய் மெசேஜ் வந்துச்சு. என்ன இவர் இந்த டைமுக்கெல்லாம் முழிச்சிருக்க மாட்டாரு, நான் ரிங்கை க்ளோஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டிங்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா காம்படிஷன் போட்டிருக்கான். அவர் என்ன பண்ணால் எனக்கு காட்டும், நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அவர் காட்டும். இன்னும் நடுசாமத்தில் எழுந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வேற வழி தெரியல. அத்தான் இன்னைக்கு ஒன்றும் விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, வாங்கினதான் வாங்கினாரு மோட்டிவேஷன். ஆனால் உண்மையாக தான், ஏன்னா நான் சில நாள் வந்து வேலையில் உட்காந்துருப்பேன். எனக்கு சிஸ்டம் முன்னாடி தான் ஃபுல் டைம் ஒர்க்கு. ரேண்டமாக உட்காந்துட்டு இருக்கும் போது வாட்ச் வந்து சிவவரணி அதை முடிச்சிட்டாரு, உங்களுக்கு இன்னும் பாதி நாள் மிச்சம் இருக்கு, யூ கேன் கெட் கோயிங், இந்த மாதிரி வரும். அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் நானும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒர்க் அவுட் படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒர்க் அவுட் படி ஓகே. அது அப்பப்போ வந்து பழைய டேட்டாலாம் வச்சு சொல்லுது. நான் இந்த வாரம் வந்து எந்த நாள் நான் இருக்கலே அதிகமாக பர்ன் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். லாஸ்ட் டே நான் வந்து என்னோட அதாவது சண்டே அன்னைக்கு என்னன்னு பார்த்தோன்னா, நான் நம்ம ஐக்கூ கனெக்ட் மீட்டு அங்கே நடந்ததா, அங்கேருந்து நான் கிளம்புறேன். அப்போ நான் அங்கேருந்து கிளம்பும்போது என்னோட கேலரிஸ் பர்ன் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோன்னா, ஒரு 700 to 800 இருந்தது. அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் வந்து மூவ் ரிங்கும் க்ளோஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸசைஸ் ரிங்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்டாண்ட் ரிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் ரிங் இன்னும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இங்கே அடுத்த சேலஞ்ச் என்னென்னா, எனக்கு அந்த 600 பாயிண்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு வெறி. ஏன்னா இப்போது என்னோட டார்கெட் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு ஸ்டோரி நான் சொல்ல முடியும். நான் ரெஃபரன்ஸில் நிறைய வீடியோவில் என்ன சொல்லிடுறேன்னா, அதனால தான் ஃபோனர் என்னால் வந்து சீரிஸ் 3 LTE நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதை கன்டினியூஸாக 330 340 டேஸ்க்கு 3 ரிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தேன், தொடர்ந்து 340 டேஸ்க்கு. ஆமாம், அப்போ வந்து பயங்கரமாக இருந்தது. அதில் சில நாளில் என்ன ஆகிடும்னா, ரொம்ப ஆர்வக்கோளராகி சிங்கிள் டே கேலரிஸ் பர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 4700. இப்போலாம் 2000 போனாலே நம்ம சுரேஷ் ப்ரோலாம் என்னையா பண்ணுறாரு, 4500லாம் பார்த்தாருன்னா அவர் என்ன ஆகும்னா 100 கிலோமீட்டர்ஸ் ரைட் போயிட்டு வருவோம். அதுலேயும் என்ன ஆகிடும், 100 போயிட்டு வந்தாலே 2000 3000 போயிடும். இதை தாண்டி நம்ம மெயின்டைன் அன்னைக்கு போனதுக்கு அதுக்கும் நம்ம மெட்டபாலிக் ரேட் பூஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கே வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுரும். அப்புறம் என்ன ஆகும்னா, அன்னைக்கு சாயங்காலமே திரும்ப யாராவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு இருப்போம். அப்படிதானே எனக்கு அந்த ஐகோ ஈவெண்ட்ல ஆச்சு. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மூவிங் க்ளோஸ் பண்ணது. அப்புறம் தான் தோணுச்சு, ஆமா நம்ம வந்தது உட்காரவே இல்லையே, நடந்துகிட்டே இருக்கும். அதான். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டருக்கு அப்புறம் பெஞ்ச் போட்டு இடையில வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், டேபிள் போட்டு. அதெல்லாம் நான் ஏன் தூக்குனேன் அப்படின்னா, நின்றுட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லைவ்லியாகவும் இருக்குது. அது இல்லைடா, லைவ்லியாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல உட்காந்தோம்னா லைட்டாக ஒரு செட்டில்டு ஃபீல் வரும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா, அதை எடுக்காது கொடுத்து கேட்டு இப்படி நம்ம என்ன கேமரா கரெக்ட் அப்படின்னு அப்படி ஆகிடும். ஒரு கண்டிஷனில் என்ன ஆகிடும்னா, பேசிவ்லி ஸ்லீப் மோட் போன மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஆக்டிவ் இது என்ன ஆகிடும்னா, நின்றுட்டு இருக்கல இல்லை கீழே தான் விழணும், தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா டொம்முன்னு கிலோ விளாண்டி தான். ஸோ அதனால இது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு தான் சீரிஸ் 3 பற்றி அடிக்கடி சொல்லுவேன். அந்த சீரிஸ் 3 வந்து அத்தனை நாள் க்ளோஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த டேட்டா இப்பயும் இருக்குது. நான் உனக்கு கூட ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பியிருந்தேனே. ஸோ டேட்டா இப்பயும் இருக்குது. அவர் அன்னைக்கு உட்காந்து 15 Pro நம்ம தானே எங்கடா டேட்டா எடுத்து டேட்டாவை காணுங்க, எனக்கு டேட்டா இல்லாமல் நான் வர மாட்டேன். எங்கடா அந்த டேட்டா, ஏன்டா அந்த 330 நாள் நான் திரும்பலாம் போய் பண்ண முடியாதுடா, எனக்கு அந்த டேட்டா வேணும். அது இந்த ஐக்ளோடு ஒரு லூஸு, அது பாதி பிரச்சனை கொடுத்துட்டு. ஆனால் அது கடைசியில் வந்துருச்சு. ஆனால் செம்ம லேட் ஆச்சுன்னா 78 வந்து எனக்கு மேலே ஏற முடியாது போ அப்படின்னு. சரி, ஸோ ஆப்பிள் வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க எப்பயுமே. அதே மாதிரி இது வரைக்கும் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எதை பார்த்தாலுமே எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்மளை லைட்டாக ஏமாத்துற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆப்பிள் வாட்சில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற R&D ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஃபோனுக்கு அதை மாதிரி கிடையாது. வாட்ச் காலில் கட்டுறான்,
வேற எங்கேயா கட்டி தொங்க விடுறானுங்க, இந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன ஆகுது, அது இவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். பட் ஆப்பிளுக்கு அங்க என்ன சேலஞ்சுனா, பல கிறுக்க கையில நம்ம ப்ராடக்ட் போகுது. ஃபோன்னா அது வேற. ஃபோன்ல என்ன பண்ணாலும் ஃபோன்ல என்ன பண்ண முடியும், கேம் ஆடலாம். அந்த வந்து ரொம்ப லிமிட்டட். வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்புறம் தொடர்ந்து 25 மணி நேரம் வீடியோ எடுக்கலாம். பட் அதுக்கு பேட்டரி நிற்காது. ஸோ பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். சரி, ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. இதெல்லாம் லேப்ல டெஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்த வாட்ச்ல ரிலேட்டடான டேட்டா அக்யூரசி இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்பவே கிரேசியான ஒரு விஷயம். ஸோ அது அதனாலே எனக்கு வந்து வாட்ச் மேலே எப்பயுமே ஒரு மரியாதை இருந்தது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, நிறைய ஸ்டோரிஸ் இது வந்து அவங்க பே பண்ணி போடுறாங்களா, லீக்கே இங்கே அவன் பே பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். சரியா, நிறைய பிராண்ட் வந்து லீக் போடுறதுக்கு லீக் ஸ்டர்ஸ் வச்சுக்கின்னு அந்த லீக் ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுவாங்க. இது யாருமே வந்து டினை பண்ண போறது இல்லை. சரியா, அதெல்லாம் வந்து பப்ளிக்ல அப்படியே டிரான்ஸ்பரண்டா பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. அதனால இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களதுல என்ன ஆகுது, நிறைய ஸ்டோரிஸ் வருது. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நான் பாருங்க இவ்வளோ பேசுறேன், எனக்கு என்ன ஆப்பிள் ஒரு தடவை ரிவ்யூ நெட் அனுப்பி வைப்பேன் கிடையாது. என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் என்ன ஆகுது, லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஆல்ரெடி வந்து என்ன ஆகுதுன்னா ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, வெயிட்லாம் பிரச்சனை இல்லை, வெயிட் ப்ராப்ளம் இல்லைனாலும் லேசினஸ் அதிகமாக இருந்து ஃபேட் பாடியில் என்னது விசரல் ஃபேட் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, திடீர்னு ஒரு சில வைட்டல்ஸ் கோர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆள் லீனாக இருக்கான் பார்க்கறதுக்கு பிரச்சனை தெரியல, ஆனால் அடிக்கடி மயங்குறான்றான், ஏதாவது பிரச்சனை சொல்கிறான். போய் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லை, விசரல் ஃபேட் எங்கேயோ லூஸு, பார்க்க ஒல்லியாக இருக்குன்னா அப்போ உனக்கு எதுவும் ஆறாதா, முதல்ல போய் செக் பண்ணணும்னா விசரல் ஃபேட் வந்ததுமே என்ன பண்றாங்க, டயட்டை மாத்துறாங்க, ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வாக்கிங். இதுலயும் அந்த நம்ம ஃபீச்சர் நம்ம பேசல் மெட்டபாலிசம் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி அந்த நம்ம எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஃபர்ஸ்ட் வாட்ச் யூஸ் பண்ணா ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் உன்னை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. நான் இண்டோர் வாக் பண்ண ட்ரை பண்ணா என்ன சொல்லிச்சுன்னா, இண்டோர் வாக் நீ பண்றது கரெக்ட், ஒரு 20 மினிட்ஸாவது வெளியில போய் வாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதில் அகைன் எனக்கு புரியுது, இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எப்படின்னா, நான் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 20 நிமிஷம் ஏன் நடந்ததுன்னா 2 கிலோமீட்டர் கிட்ட க்ளோஸ் பண்ணலாம். 2 கிலோமீட்டர் கிட்ட தான் என்னோட ஸ்பீடு எப்படின்னு எனக்கு தெரியும். 11 மினிட்ஸில் 1 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும் நடந்து போனேன்னா பிரிஸ்கா. அதுக்கு மேலே நடக்கிறதா இருந்தால் ஏதோ வாக்கிங் ரேஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன ஆகுதுன்னா, குறுக்க ஒரு பஸ் வரும், ஒரு லாரி வரும், யாராவது வந்து நிற்பாங்க. அப்போ என் பேஸ் வந்து அங்கங்கே நின்று போவேன். அது நின்று போகும்போது அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த வேல்யூவை இது வந்து ஃபுல்லாக எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் நான் தொடர்ந்து வெளியில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தேன்னா அதுலேருந்து இது வந்து எடுத்துக்கும். ஆனால் ஒரு நாளில் அது சொல்லுது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லுது, ஒரு நாள் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த ஒரு நாள் வேல்யூ எக்ஸாக்டாக இருக்குமானா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இது பாருங்களேன், ஒரு சின்ன வாட்ச், அந்த வாட்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ரிலேட்டடான விஷயத்துக்கு மட்டுமே நான் இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு டேட்டா இருக்கு. அதை தாண்டியும் பேசலாம், அவ்வளோ இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்லீப் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருந்தது ஒரு சில விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட்லாம் ஸ்லீப்லாம் கேவலமாக இருக்கும், அந்த கருமத்தை வேறு எதுக்கு இதில் காலையாக கட்டிக்கிட்டு இது மாதிரி தூக்கி எங்கேயா நாய் காலில் கட்டுறா அப்படின்ற அளவுக்கு காண்டா இருக்கும். இப்போ ஸ்லீப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக அவேக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. அதே சமயம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்லீப் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. எனக்கு வந்து அமேஸ்ஃபிட்டில் சில சமயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கண்டுபிடிச்சிட்டு இதில் பயோ சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான். நான் இன்னைக்கு நைட் தூங்குறேன், நாளைக்கு காலையில் எழுந்திருக்கிறேன், ஒரு 7 மணி நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னும் போது என் பாடி எவ்வளோ ரீசார்ஜ் ஆயிருக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். சரியா, அந்த ரீசார்ஜ் ஸ்கோர் வந்து இப்போ சப்போஸ் 75 அப்படின்னு வச்சுக்கேன், 80க்கு மேலே இருந்தால் க்ரீனாக இருக்கும், 75 அப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளூவாக இருக்கும், 50 கீழெலாம் இருந்ததுன்னா ரெட் மாதிரி ஆரஞ்சு மாதிரி ஆகி இப்படி ரெட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்கோர் எனக்கு லைவாக ஃபீலே ஆகும். நான் அமேஸ்ஃபிட் வாட்ச் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்தது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா எனக்கு நோட்டிஃபை ஆகுதா, நான் ஒர்க் அவுட் பண்ண உனக்கு நோட்டிஃபை ஆகுதா, அதெல்லாம் அமேஸ்ஃபிட்டில் ஆகலை. அதில் ஆகாதனால என்ன ஆகிடுது, அமேஸ்ஃபிட்டில் நான் மேனுவலாக போய் தேடணும். ப்ளஸ் இப்போ இந்த பேண்ட் யூஸ் பண்ணாலே எனக்கு போதுமான வேல்யூஸ்க்கு ஓகே. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நான் இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப் நடந்தது தெரியாது, வாட்ச் இது ஃபோன் எடுத்து பார்க்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், எது பண்ணுறேன், எவ்வளோ கேப்சர் ஆகிருக்கு, எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் எடுக்கணும். ஸோ அது ஒரு வகையில் எனக்கு ட்ராபேக்காக இருந்தது. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, இதில் ஆனால் பயோ சார்ஜ் மட்டும் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் சப்போஸ் 85 இருக்குன்னா எனக்கு லைவாகவே தெரியுது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு மார்னிங் வந்து நீங்கள் எழுந்தாலே பிரிஸ்காக இருப்போம். அது வந்து எனக்கு இந்த பயோ சார்ஜில் தெரிஞ்சது. இப்போ இதுலேயும் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்லீப் ஸ்கோர் வந்து ஹை 85 90 வந்து ஹைன்னு சொல்லுது. அன்னைக்கு பார்த்தா நல்லாவே தெரியுது. ஏதாவது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு காரணங்கள்னால நைட் வந்து லேட் ஆயிடுது ஒர்க்னால, அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா திரும்ப சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியதாயிடுது. அப்போ ஒரு 5 மணி நேரம் தான் ஸ்லீப் அப்படின்னா, ஸ்லீப் ஸ்கோரை வந்து கவனி கம்மியா இருக்கு, இத்தனை தடவை எந்திரிச்சிருக்கீங்க நடுவில், அதெல்லாமோ சொல்லும். நம்ம எழுந்திரிச்சது மட்டும் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எழுந்திருக்கிறதுனா அது என்ன சொல்லுதுன்னா, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும்னு எதிர்பார்க்குது ஆப்பிள் அல்காரிதமே. இதுல அப்படியே எதிர்பார்க்காது. அந்த ஒரு விஷயம் நான் பாக்குறேன். எப்படின்னா, நான் இப்போ ஒரு பொசிஷன்ல படுக்கிறேன், காலையில் எழுந்திருக்கும் போது அதே பொசிஷன்ல இருக்கணும்னு எதிர்பார்க்குது. நான் பிறண்டு படுத்தேன்னா அந்த பிறலும் போதெல்லாம் மிட் ஸ்லீப்புக்கு போயிடுது. அப்போ என்னோட அது இன்னொன்னு என்ன சொல்லுது, அப்படி நான் பிறலும் போது என் பாடி வந்து வேக் ஆகுது இல்லையா, அவேக்குங்குது. அது அவேக்குங்குது. ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைமுக்கு தான், திரும்ப ஒரு 1 மினிட்குள்ள அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பிறண்டு தூங்குறது ஹியூமனோட நேச்சர் தானே, இந்த மாதிரி கணக்கு எடுத்துப்பான். கண்ணை திறந்துட்டேன்னா அவேக்குன்னு சொல்லிட்டோம். இது
நான் கண்ணை திறந்து எழுந்து போயிட்டு அப்படி சரி Consciousness-ஆ ஒரு பண்ணும்போது அப்படின்னா அவேக்குன்னு சொல்லும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நேரம் எங்கேயா போயிருப்போம், ஜூஸா மட்டும் கொடுத்துருப்பாங்க, வந்து வீட்டுல வந்து படுத்தா அன்னைக்கு மட்டும் ஒரு 4 தடவை எழுந்திருப்போம் அப்படின்னா அந்த 4 தடவை எழுந்திரிச்சதை கரெக்டா சொல்லும். 4 தடவை எழுந்திரிச்சிட்ட, 4 தடவை எழுந்ததுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது என்னன்னு செக் பண்ணிக்கன்னு சொல்லும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு பார்த்திருப்பல, அது இதுல ரொம்ப அலர்ட் பண்ணும். நீங்க எத்தனை அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 16 பிரீத் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் இதுல வந்து கொஞ்சம் பயங்கரமா வரும். ஸோ அதெல்லாம் வந்து இதுல நல்லா வரும். நீங்க டியூவல் டிரைவ் பண்றதா அது தெரியும். அது 2 டியூவல் டிரைவ் பண்ணாலும் நான் இதுல தான் இப்போ டேட்டா அதிகமா பாக்குறேன். ரீசன் என்னன்னா காம்படிஷன் அது இதுன்னு. ஏன்னா இதை நான் எதுல பார்த்துட்டு நான் இதை சொல்றேன்னா, இப்போ ரெடிட்லயே ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஸ்லீப் ஆப்னியா முக்கியம். ஆமா. அது வந்து ரெடிட்ல உள்ள டேட்டாலாம் படிக்கும்போது தான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட்லாம் பண்றாராம், என்னென்னமோ பண்ணாராம், டயட்லாம் கூட இருந்தாராம். ஆனா டக்குன்னு அந்த வெயிட் டிஃபரன்ஸே தெரியலையா. என்னன்னு பார்த்தா அவருக்கு அமேஸ்மெண்ட் வாட்ச் ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லீப் ஆப்னியா இஷ்யூ இருக்குன்னு ஒன்று, அதை ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக வெயிட் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. தூக்கத்துல ஆனால் எல்லாமே நிறைய லிங்க் இருக்கு. தூக்கத்தை தான் பொறுத்தா. எனக்கெல்லாம் வந்து நான் இப்போ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்னால ஸ்லீப் சைக்கிள் கேட்டிருக்கேன். ஆனால் நடுவில் உங்களுக்கு தெரியும் 3 months வந்து 10 மணிக்கு என்ன ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் மூடிட்டு கரெக்டாக 6 மணிக்கு எந்திக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த டேவோட எனர்ஜி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. திரும்பி 10 மணிக்கு தூக்கம் வந்துருச்சு. அதான் இது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது என்னன்னா, நம்ம எப்பயாவது கொஞ்சம் அன்யூஷுவலி இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ மத்தியானம் டைம் வந்து ஒரு 2 o'clock நான் சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டதுமே தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா சம்திங் இஸ் அன்யூஷுவல் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அப்படிதான். மதியம் சாப்பிட்டு தூங்க மாட்டேன். சரியா? அந்த மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுன்றது 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நான் சாப்பிட்டதே 2 சப்பாத்தி தான், அதுக்கே தூக்கம் வருது அப்படின்னா சம்திங் இஸ் அன்யூஷுவல். அடுத்தது, வயிறு முட்டை சாப்பிட்டா தூக்கம் வருதுங்கிறது வந்து யூஸ்வல் தான். மனசாட்சியே இல்லாம வயிறு கழுத்து வரைக்கும் நிறைச்சு அது வந்து கொஞ்சம் யூஸ்வல் தான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ண வேண்டியதா இருக்குங்கிற, அதாவது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல இதுவும் ஒரு பாயிண்டா இருக்கு. அதனாலதான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க எல்லாம், 6 வயசு சாப்பிட்டா போதும்பா. அது வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் தான். மத்தியான நேரத்துல வந்து நம்ம முழு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஒர்க் பொட்டன்ஷியல் இருந்து எல்லாமே அடிவாங்க. நம்ம ஈவன் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்போ அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா நீ கூட பார்த்திருப்பேன், நான் எங்க போறதா இருந்தாலும் சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். இப்போ திரும்ப இவ்வளவு நாள் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்கு. நான் வீட்டில் உட்காந்துட்டு வண்டி எடுக்கும் போது இவர நோட்டிஃபிகேஷன் வரும், அவுட்டோர் சைக்கிளிங். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 ஈவெண்ட் போனேன், இந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் போனேன், அங்கேயும் நான் சைக்கிளில் தான் போனேன். அப்போ என்னாச்சு, நைட்டு டின்னர் சாப்பிட்டே அவனும் நட முடிக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, சாப்பாடு சூப்பராக இருக்கு லீலா பேலஸ்லன்றதுக்காக நான் சாப்பிட முடியாது. நான் இப்போ சாப்பிட்டேன்னா சைக்கிள் ஓட்ட முடியாது. ஆமாம். அப்போ என்ன குறைச்சி தான் சாப்பிட முடியும். நான் குறையாதான், அதாவது அரை வயிறு தான் சாப்பிட முடியுது. அரை வயிறு தான் சாப்பிட முடிஞ்சது. அரை வயிறு சாப்பிட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா இருந்தது. அது எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லவும் செஞ்சுட்டேன், சைக்கிள்ல போனோம் ப்ரோ, நீங்களும் சைக்கிள்லயே நடந்து போனா ஃபுல் வயிறு சாப்பிட்டு போவீங்களா, முடியாதுன்னு உடனே அவங்களும் ரியலைஸ் பண்றாங்க. இதே தான் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. அப்ப நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வருது, பாசிட்டிவ் இம்பாக்ட். ஆமா. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாயா அவர் சைக்கிள்ல போனோம், ஓடியா சைக்கிள்ல போவோம், வண்டியில வந்தா அதெல்லாம் சாப்பிட்டு போயா அப்படிங்கிறாங்க. சாப்பிடு அதெல்லாம் தெரியும், வண்டியில தானே போற, இப்ப என்ன கேப் தானே போட்டு போற, என்ன சாப்பிடு அப்படிங்கிறேன். சைக்கிளில் போனோம், நடந்து போகணும்னு சொன்னா அப்பா இதில் பாரு ஜோக்க பாரு, சைக்கிள்லையும் நடந்து போகும்போது வந்து எனக்கு எனர்ஜி வேணும், கேப்லையும் கார்லையும் பைக்லையும் போகும்போது எனக்கு என்ன எனர்ஜி வேணும். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுமா சொல்றாங்க, இருக்கு அப்ப நல்லா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சைக்கிள்லயும் நடந்து போகும்போது சரி ஓகே, டின்னர்லாம் ரொம்ப வந்துட்டு அதுக்கப்புறம் செடென்டரி ஆயிடுவோம், வந்து படுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன், ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் பத்தி பேசும்போது இதனால தான் எனக்கு ஆப்பிள் வாட்ச் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபோனை பத்தி பேசணும் தான் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலாக இந்த வாட்சை பத்தி பேசினதுமே ஹெல்த்தை பத்தி எவ்வளோ உள்ள வருது பாருங்களேன். அதுதான் நான் ரெடிட்டோட தான் நான் லிங்க் பண்ண வந்தேன். எதுக்குன்னா, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு வந்து வயசு 78, அவர் வந்து பாத்ரூம்ல மயங்கி விழுந்துட்டாரு, ஃபால் டிடெக்ஷன்ல நான் கண்டுபிடிச்சேன், அதை வச்சுதான் போயிட்டு உண்மையிலே ஒர்க் ஆகுது. நான் ஒரு தடவை பைக்ல தான் இந்த தழும்பு இருக்கேன், பைக்ல இருந்து விழுந்தோடனே எங்க நான் யாரெல்லாம் எமர்ஜென்சி கான்டாக்ட்ல விழுந்துருக்கேன்னா விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு அலர்ட் போயிடுச்சு. அதனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, எய்தர் பல்ஸ் குறையணும், இல்லாட்டி அட்ரினலின் ஷூட் ஆகி நம்ம கீழே விழுறோம்னா நான் ஜாலியா போயிட்டு ஹே அப்படின்னு விழுவோம், ஐயோ அப்படின்னு விழுவோம் ஃபுல்லா. உடனே என்ன ஆகும், சென்சார்ஸ் ஃபுல்லா வேலை செய்யுது, அது கூடவே சேர்ந்து நம்மளோட பல்ஸ் ரேட் மாறும், அப்நார்மலா மாறும், அட்ரினலின் ஷாட் எல்லாமே ராபிட். அப்ப உடனே அது கண்டுபிடிச்சிரும், ரைட், கிராஷ் டிடெக்டட். உடனே 3 செகண்ட்ல இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க, வரலனா அலர்ட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த ஃபால் டிடெக்ஷன் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன் எதுனா மெயினா ஃப்ரெண்ட்ஸ் கடையில கம்பீட், இந்த குரூப் கம்பீட் தான் போட்டு விடணும். அது நானும் பாக்குறேன், காணும் முன்ன நான் கம்பீட் பண்ணிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். அட பாவிகளா, நானும் ஏன்னா இப்போ ஃபிட்னஸ் போகிறேன், ஷேரிங் போகிறேன், இங்கே வரேங்க, நான் ஒருத்தங்கிட்டே போயிட்டு இப்போ இது இருக்கா, நான் இவரை இப்போ ஆடு கொடுக்குறேன், காம்படிஷன்ஸ் இருக்கா,
கரண்ட்லி கம்ப்யூட்டிங்னு தனியாக காட்டுது. ம். நான் இதுக்குள்ளே போயிட்டு எங்கே ஆட் குரூப் ஆப்ஷனே இல்லையே. முன்னெல்லாம் என்ன ஒன்னா குரூப் ஏதாவது சரி செக் பண்ணி பாரு. எனக்கு நானும் செக் அதான் பண்ணி நானும் பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறேன். ஏன் முன்ன எப்படி இருக்கும்னா, நான் சந்தீப் 3-4 பேர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3-4 பேர்லாம் இருக்கும், செமையா இருக்கும். ஆமாம், அதுதான் 4 கிராஃப் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குமே. செமையா இருக்கும். அத்தனை பேர்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இதுல வேற அடிச்சு நவத்தம். இத்தனை பேர்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் தெரியுமா, ஒவ்வொருத்தரோட நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போகும். உங்களுக்கு டஃப் கொடுக்குறது ராகவன் ப்ரோ தான். அவர் தான் கூடயே வந்துக்கிட்டு இருப்பாரு. நானும் இவர் சுரேஷ் ப்ரோலாம் எங்கேயோ போயிட்டாப்ல. வாங்க சார்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்போம். அதான் அதான செம. அவரு டெய்லி டிரைவ் வந்து இன்னும் பண்ண ஆரம்பிக்கல போனை. ஆமா, அவர் போனை டெய்லி டிரைவ் பண்ணாருன்னா பண்ணா பாயிண்ட் super-ஆ லைவா வரும். நான் நேத்து கூட அதனாலதான் என்ன பண்ணேன், இங்க இதுல தான் மாட்டியிருந்தேன். மாட்டிட்டு ஒரு ஒரு படம் ஒண்ணு ஓடிச்சு. அது ஓடும் போது சாரிங்க, அந்த படம் ஓடிட்டு இருந்தது. அதை ஓட்டி இரிட்டேட் ஆகி அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா 3 மணி நேரம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியல. நான் நடக்கிறேன், என்ன பண்றேன் நடக்கிறேன், 3 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் அவுட் பண்றேன். எனக்கு அந்த காண்டுல எனக்கு தெரியல. அப்பதான் நான் கால் பண்ணணும் நைட்டு. நான் தான் மெசேஜ் பண்ணேன் 11 மணிக்கு. நான் முழிச்சு பாத்திருக்கியாடா? நான் வந்து மல்லாக்கு படுத்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்ன டெங்குன்னு வருது, இவர் இந்த நேரத்துக்கு பண்ண இன்னுமா இவர் முழிச்சிருக்காரு. அப்படிதான். ஏன்னா 10 மணிக்கு மேலே அன்யூஷுவல் டைம் உங்களுக்கு. நான் 10-10:30 க்ளோஸ் பண்ணோம். குட் நைட் ஒரு மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எனக்கு இதுவும் இப்ப பிடிச்சிருச்சுங்க. என்னன்னா மெஜாரிட்டியா இந்த ஒரு 9 o'clock மேல அட்டம் பிடிக்குது என் போனு. என்ன விட்டுருங்க, ஸ்லீப்புக்கு போயிடும். ஸ்லீப் மோட். கால் வந்தாலும் தெரியாது, எஸ்எம்எஸ் வந்தாலும் தெரியாது. காலைல எந்திரிச்சோனே ஸ்லீப் மோட்ல இருந்தப்போ உங்களுக்கு இவங்க கால் பண்ணிருக்காங்க, இவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப வேற அந்த ப்ரியாரிட்டி நோட்டிபிகேஷன் வேற இருக்கா. சோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி காட்டிடுது. அது செம ஃபன்னா இருக்கு. எப்படின்னா இது வந்தது அது வந்தது, இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க. டெலிவரி வந்தா கூட வராது. அப்ப அதான் ஜோக்கு. எவனா 10 மணிக்கு டெலிவரி பண்ண வரேன்லாம் சொல்லியிருந்தானா முடியாது. ஸோ அது ஒரு வகையில பார்த்தா எனக்கு எப்படி இருந்ததுன்னா நல்லதும் தான். அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. இந்த மாதிரி டெலிவரிக்கெலாம் வந்தால் மிஸ் ஆகிடும். அது ஆப்பிள் பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆப்பிள் இருந்தால் தான் அந்த ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகும். ஆமாம், இன்டெலிஜென்ஸ் வேணுமா அதுக்கு. சரி, ஓகே. குரூப்பிங்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டில் லான்ச்சரில் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம். ப்ரியாரிட்டைஸ்டு நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இதுக்கும் ஏஐ தேவைப்படுதுன்னா பாருங்களேன். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான். இது வந்து ஜென்ரலாக ஆப்பிள் வாட்ச் பற்றி. இப்போ ஐஃபோனுக்கு வரேன். ஐஃபோனுக்கு வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஃபோன் இட் பாசஸ். ஒரு ஃபோனாக இட் பாசஸ். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்கும்போது ஒரு ஃபோன் பேசணும், எஸ்எம்எஸ், இது பேசிக், அதை பண்ணிடுது. ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது தான் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நான் ஒரு ஃபுட்பால் பிளேயரை போய் பார்க்குறேன்டா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் தான். நம்ம ஊர்லேயும் யாராவது இருப்பாங்க, என் பக்கத்து வீட்டில் கூட டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இருக்கலாம். 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனால் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்குமே. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோன் எடுக்கும்போது இங்கே பேர் அதுவும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோன் தான், இதுவும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோன் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற கேமிங் ரிலேட்டடான ரே ட்ரேசிங் மாதிரியான விஷயங்கள் வந்து என்னதான் ஆண்ட்ராய்டில் நம்ம ஸ்பெக் ஷீட்டில் பயங்கரமாக இருந்தாலும் கேமை வந்து மெனக்கெட்டு அதுக்கு டியூன் பண்ணுறேன். உங்களுக்கு கென்ஷன் இம்பாக்ட் வந்து அங்கே காட்டினாங்க தெரியுமா, 60 FPS தான் கேப்பு ஆண்ட்ராய்டுக்கு. இதில் 120 அடிக்கும். ரெசல்யூஷனுமே அது பேஸ் 720p, இது 1080p கிட்ட வருது. ஸோ அப்போது நான் திரும்பியும் என்ன தெரியுமா சொல்கிறேன், கேமிங்காக ஐஃபோன் அப்படிங்கிறது ஒரு சிலர் வாங்கலாம், ஐபேட் வாங்கலாம். எனக்கு என்னென்னா, ஐஃபோன் வாங்கினா கேம் நல்லா இருக்கா? ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அப்போது எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் விளாட்ற ட்ரீம் கிரிக்கெட்டே எனக்கு நல்லாயிருக்கும். அந்த பேட்டில் பால் படும்போது அவங்க வந்து எஸ்டிகேல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, பேட்டில் பால் படும்போது அந்த ஒரு ஷார்ப் ஹாப்டிக் அது கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது பக்காவாக என்ன பண்ணுதுன்னா, பால் வந்து பேட்டில் மீட் பண்ணும்போது நம்ம கை வச்சு, அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கையில் பேட் இருக்குது, பால் அடிக்கும் போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். அது கரெக்டாக தெரியும் அதில். ஸோ அதெல்லாம் வேறு லெவல் தான். ஓகே. ஸோ அப்போது ஃபோனுன்னு பார்க்கும்போது எல்லாம் ஃபோன் தான். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன்னு பார்க்கும்போது அந்த ஃபுட்பால் பிளேயர் மெட்ரிக்ஸ் மாதிரி தான். அந்த மெட்ரிக்ஸ்லாம் மாறுது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபோன் நான் இப்போ வாங்கினேன்னா எனக்கு ஜிஎம்எஸ்ஸே கிடையாது. அதான் ஜோக்கு. ஏன்னா சைனா ஒன்லி, அப்போ ஜிஎம்எஸ் இருக்காது. அடுத்து என்னன்னா, இந்த ஷட்டர் பட்டன் இருக்குது பற்றியாடா, எல்லாரும் இப்போ அந்த 16 Pro Maxல வந்ததும் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு இதுக்கு பர்பஸ் இருக்கான்னு கேட்டேன்னா, குவிக் வேக்குக்கு ஓகே. ஆனால் ஜோக் என்னன்னா, யாராவது வந்து இப்போ நான் இதை சொன்னேன்னு வையன், யாராவது வந்து என்ன தெரியும் சொல்லுவாங்க, பவர் பட்டன்லேயே அழுத்தினா ஆண்ட்ராய்டில் வருமே ப்ரோ அப்படின்னு. இன்னொன்று வார்த்தை காட்டவா, இதாலத்தையும் ஓப்பன் பண்ணுவேன், டபுள் டேப் வச்சு ஓப்பன் பண்ணுவேன், ஆக்ஷன் பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணுவேன். அப்படியே இல்லையா, சைட்ல இருந்து பிடிச்சி அழுத்தினாலே ஓப்பன். ஸோ அதான் இது என்னத்த சொல்ல. அப்போ இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாகவும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக தான் செய்யுது ஃபோன்ஸில். அதை வந்து நம்ம என்னன்றதும் பார்க்கணும். இப்போ எனக்கு ஐஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது, ஐஃபோன் ஆப்பிளோட ஒரு ஃபோனு இத்தனை வருஷத்தில் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சில ஏரியாவில் அந்த கேமிங் நம்ம சொன்ன மாதிரி ப்ரிசைஸாக நல்லா இருக்குது. இப்போ எனக்கு என்னெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்.
பிக்சல் வந்து ஆப்டிக்ஸ்ல ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டான் ஆமா குறுக்கால அது போது. நான் சொல்றேன் அன்னைக்கு பிக்சல் 9A தானே அந்த டிவைஸ் நரேஷோட. அதுவே அதை எடுத்துட்டு எனக்கு இதை கம்பேர் பண்ணி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோன்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒண்ணா. அதே மாதிரி வேற என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா பிக்சல் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அப்டேட் ஆகிறான். ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்பிள்ல ஸ்பீக்கர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்யூன் பண்ணிருப்பாங்க. இப்போ கூட கால் பேசிட்டு இருந்தோம், கால்ல கூட அந்த வாய்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேஸ் பூஸ்ட் ஆகி வரும். ஸோ வோக்கல்ஸ்லாம் நல்ல பூஸ்டடா ஃபீல் ஆகும், லைவா இருக்கும். ஆமா. ஸோ அதுவும் இந்த டியூனிங் வந்து சீரியஸா இன்னும் யாரும் மேட்ச் பண்ணல. இது வந்து ஆப்பிள் மேக்புக் ப்ரோல கேட்டிருக்கீங்களா? மேக்புக்ஸ்லயும் அதே மாதிரி தான். மேக்புக்லயும் எல்லாத்துலயும் ஸ்பீக்கர் டியூனிங் அந்த மாதிரி இருக்கு. ஆனா போன்ல துண்டா இருக்கு. போன்ல ரொம்ப துண்டா இருக்கு. போன்ல அதே மாதிரி என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டியூரிங் கால்ஸ் வந்து பீக்ல இருக்கும், எதுவுமே கேட்காது. ஸோ இதெல்லாமே அல்டி. ஸோ இது மாதிரி இப்போ ஐஃபோன் அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா, வீடியோகிராஃபில ஐஃபோன் நல்லா இருக்கு, அதுவும் எந்த சுச்சுவேஷன் வரும்போது மாறும். இப்போ டே டைம்ல நான் வெளில போறேன், டே டைம்ல வெளில போகும்போது சன்ரைஸ் ஆகி மேலே வருது, மணி வந்து ஒரு 8 மணின்னு வைப்போம். அந்த டைம்ல இப்போ யார் தெரியுமா டாப்பா இருக்கா? நிஜமாவே 3 ஃபோனை கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா மீதி எல்லாருமே ஃபால்ஸ் பிகன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சாம்சங், இன்னொன்று ஆப்பிள், இன்னொன்று கூகுள்னு வச்சோம்னா கூகுள் டாப்புக்கு போயிட்டான்டா. நான் ரீசெண்டாக S25 வீடியோ பார்த்தேன்ல, எப்படி இருந்தது பத்தியா? S25 அல்ட்ரால உள்ள ஒரு வீடியோ போட்டேனே, ட்ரெயின்ல போகும்போது, நம்ம ஊருக்கு போனப்போ ட்ரெயின்ல போகும்போது எடுத்த வீடியோ தான். ஸோ அதை நான் போட்டதுக்கே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் என்னென்ன இது லாக் வீடியோ தான் எடுத்தியான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நார்மல் வீடியோ தான். அதுவே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ நேச்சுரலா இருந்துச்சு அந்த வீடியோ. அப்போ நான் என்ன கேட்குறேன், S25 அல்ட்ரா வந்து இப்படி எடுக்குது இல்லை, இதோட இவன் பிக்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான்டா. அப்படியா? ஏன்னா நம்ம பரத்வாஜ் இருக்காப்புல, பரத்வாஜ் சந்திரமாவளி, அவன் இங்கேருந்து மும்பை போகும்போது மும்பையை ஃபுல்லாக கேப்சர் பண்ணான். எதுலன்னா இதில் தான். மறுபடியும் சொல்லிட்டோம், பிக்சலுக்காக எதுவும் கொடுக்கல, எதுக்குமே எதுவும் கொடுக்கல. இதெல்லாமே வந்து நான் இப்போ சொல்றது ஃபேக்கு அப்படின்னா தான் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க, இவர் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட மாட்டீங்க, கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இப்போ இங்கே இந்த வீடியோவில் அந்த ஓப்பனிங் சீன் மட்டுமே நீ சொன்ன மாதிரி தான், கூஸ்பம் சீன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேனே, அதுவே வந்து பயங்கரமா இருந்தது. இதை பீட் பண்ற அளவுக்கு இருக்கு பிக்சல். எனக்கு இன்னொன்று சொல்லுங்களேன், இப்போ நீங்க இதே கலர்ஸ் தான் நீங்க உங்க S25 அல்ட்ராலயும் பாத்தீங்களா, இல்ல அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சா? S25 அல்ட்ரால இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்பிளே இன்னும் பூஸ்ட் பண்ணும். இதுல பார்த்துட்டே அவன் வாயை பழக்கிறான். இதுல வேற S25 அல்ட்ராலயே நான் காமிச்சிருந்தேன்னா எல்லாரும் ஃபிளாட் ஆயிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, பேனல் டைப்ன்றதோட பேனல் கேலிபிரேஷன்ன்றது வந்து அது நிறைய இடத்துல அதுவும் ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் இப்போ வீடியோவில் வந்து ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இண்டோரில் நான் இப்போ கூட 16+ வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஆப்பிள் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது இட் ஃபால்ஸ் பிஹைண்ட். இப்போ டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டாலும் டிஸ்பிளே நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு. பட் இருக்கிறதுலே வந்து இப்போ இது பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு சாம்சங்கையோ இந்த சோனியோ வச்சா என்ன ஆகும்னா அகைன் ஃபால்ஸ். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே, ஒன்றுமே பண்ணலாம். அவனுக்கு டியூனிங் கொடுக்குறேன், அதான் நீ யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரியான ஆப்ஷன் வரும்போது ஸ்டாக் டியூனிங்ல இவன் கொஞ்சம் பயங்கரமா பண்றான். நீயும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். சோனி நல்லா இருக்கு. இப்போ வர சோனி லிஸ்ட்லயே எங்கேயும் வைக்க முடியாத மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு 2-3 இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போகும். என்னன்னு பார்த்தா ஒன்று டிஸ்பிளேல ஸ்கோர் பண்ணுவோம் ஆஸ்பெக்ட் ரேஷியோல. இப்போ மார்க் 7ல வந்து 4 சென்டிமீட்டர் மேக்ரோ இருக்கு 120 mm. அப்போ என்ன அர்த்தம், ஜூம்டு ஆல்ரெடி 120 mm ஜூம் போறேன்னா அப்போ 4.3x 100 mm. அப்போ நான் வந்து ஒரு 4.7x கிட்ட போறேன், சரியா? அப்போ ஆல்ரெடி ஜூம்டு, அதில் 4 சென்டிமீட்டர். என்ன அர்த்தம், இப்படி வச்சு எடுக்கலாம். இப்படி வச்சு நான் ஒரு 120 mm எடுக்கிறேன்னா என்ன மைக்ரோஸ்கோப்பா? சரியா? அது மார்க் 6லயும் மார்க் 7ல ரெண்டுத்துலயும் இருக்கு. 1 மார்க் 6 1 மார்க் 7. சரி, அதான் இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நான் பார்க்கும்போது ஒரு ஃபோன் மாறுதுடா, அதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல ஆப்பிள் வாட்ச் மட்டும் ஏன் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னா, நான் காம்படிஷனுக்கு ஒரு கேலக்ஸி வாட்சையோ இல்லாட்டி ஒரு பிக்சல் வாட்சையோ கொண்டு வர கூட முடியல என்னால. ரெண்டும் நல்ல வாட்ச் தான். பட் இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கான், அது என்ன சொல்லலாம், மோட்டிவேஷனல் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதனால வந்து அங்கே ஸ்கோரிங். பட் ஃபோன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நம்மளாலே எடுத்துக்கோங்களேன், 16 Pro Max வச்சிருக்கான். அவனே என்ன சொல்கிறான், ஐயா இதில் இருக்கிற கேமராவை யூஸ் பண்ணிட்டு வேற எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கதைக்கு ஒரே ஒரு ஈவெண்ட்டுங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு கடன் வாங்கிட்டு போகிற நிலைமைக்கு எனக்கு போன தள்ளிடுச்சு. அதாவது இப்போ அவனுக்கு வந்து காலேஜுக்கு போகிறான்னு வைங்களேன், ஒரு பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண கெட் டுகெதர் மாதிரி வைங்க, அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எக்ஸைட் அல்ட்ரா எடுத்துகிட்டு போகிறான்னா பார்த்துக்கோங்க. ஆமாம், 16 Pro Max வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு நிலைமையை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சரி, இது பெயிண்ட் அடிக்க தான் செய்யுது, யாரும் இல்லைன்னா அடிக்கும். ஆனால் அந்த பெயிண்ட் அடித்த ஃபோட்டோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சோஷியல் மீடியா ரெடியாக எனக்கு வருது, ஏன்னா இது இருக்கிறத காட்டுறேன்னு நாய்ஸை காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்டிவ் ஏரியாஸ் இருக்குது. அப்போ இருக்கிறத காட்டினா தப்பா அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஆஹா எனக்கு இருக்கிறத காட்டினா ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கலையே,
அதுதான் இங்கே மேட்ரு. அப்போ எனக்கு வந்து ஆப்பிள் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன், இல்லாட்டி பிக்சல் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வைக்க முடியாதுன்றதை சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஸோ அப்போ நான் ஏன் ஆப்பிள் போனேன் அப்படின்னா ஆப் ஸ்டெபிலிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ இது 26க்கு அப்புறம் சப்ஜெக்டிவாக இருக்குது. பட் 18 வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஆப் எக்ஸ்பீரியன்ஸ். வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, ஆண்ட்ராய்டில் வந்து ரொம்ப பேசிக் ஆப்பாக இருக்குது. இது வாட்ஸ்அப் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நீங்களும் தான் யூஸ் பண்ணுறீங்க. உண்மைதான். நான் வந்து ஆப்பிள் அதாவது டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி இன்ஃபோ போயிட்டு நான் லாஸ்இன் பார்க்குறதுக்கு ஐஃபோன் வந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் வந்து லாஸ்இன் வந்துடும். இப்போ குரூப்பில் இப்போ நம்ம குரூப்லேயே வந்து இன்கேஸ் இப்போ போயிட்டு இங்கே இருக்குது, இப்போ வந்து நான் சென்ட் பண்ண மெசேஜை இப்படி பண்ணனா எனக்கு வந்துடும் சீனு. யார் இப்போ அதுக்கப்புறம் இந்த யூஏ எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் கெஸ்டரில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மைதான். அந்த ஸ்வைப் ஜெஸ்டர் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுங்கிறதுல ஆப்பிள் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அக்செப்டட் தான். அதெல்லாம் வந்து நோ டினைங் யாரு அதை வந்து தப்பாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாமே குட்டு. இங்கே ஃபேக்ட் என்னென்னா எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரி ஒரு ஏரியாவாக போகும்போது இப்போது பேட்டரி லைஃப்னு எடுத்துக்கிட்டாலும் ப்ரோமேக்ஸ் சாலிடாக இருக்குது, ஆனால் என்ட்ரி லெவல் ஃபோன் படுத்து தூங்கிடுது. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்னு வரும்போது ப்ரோமேக்ஸ் 45 வாட் அந்த மாதிரி அடிச்சு நொறுக்குது. சரியா? கேம் விளாடும் போது நேற்று நான் பிஜிஎம் ஆடிட்டு இருந்தேன். என்கிட்ட தான் அந்த ஆம்பரன் 65 வாட் பிடி சார்ஜர் இருக்குது. அதோட இந்த நியூ ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்கும். அதில் வந்து இந்த மீட்டர் இருக்க மாதிரி 38 வாட் வரைக்கும் பீக் ஆச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும் போது. அப்போது இந்த மாதிரியான ஏரியா வச்சு பார்க்கும்போது அப்போ நீங்கள் சொல்லலாம் 120 வாட் இருக்கு. கரெக்ட், அதுதான் பாயிண்ட். இப்போ 38 வாட் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. 120 வாட் 100 வாட் வேணும்னு நினைச்சா அப்போ நாட் ஓகே. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டிவா என்ன ஆகுதுன்னா ஐஃபோன் சூஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஏர்பாட்ஸ்க்கு வருவோம். ஃபோனில் இப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இவன் சொன்னா தெரியுமா iOS 18 எனக்கு நல்லா இருந்தது. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா iOS 15 நல்லா இருந்ததுன்னு இருப்பேன். 15 வரைக்கும் ரொம்ப ராக் சாலிட். 16ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐஃபோனில் இவ்வளோ பக்கு பார்த்தேன். எதிர்பார்க்க அப்போ தான் அவன் கஸ்டமைசேஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் iOSக்குள்ள கொண்டு வந்தான். லாக் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சான் அதிகமாக. அங்கேருந்து ஆரம்பிச்ச பக்கு தான் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் சாலிடாக இருக்கு. அவன் அந்த கஸ்டமைசேஷனை ஆட் பண்ண ஆரம்பிச்சான்ல அந்த இடத்துல இன்னி வரைக்கும் பக் இருக்கு. சரி, அந்த வால்யூம் மட்டும் சிஸ்டம் வைடு ஒரே எங்க நான் அது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து ஆர்எம்ஐக்கு எடுத்துட்டு போனேன். வச்சுட்டு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண அப்படின்னு அந்த ரிசீவ்டு அதனால அதை ஆஃபே பண்ணி ரிசீவ்டு சவுண்ட் அது குறைஞ்சு தொலைய மாட்டேங்குது. அது அப்படியே நிக்குது. நான் எப்போ டைப்பிங் நிறுத்தணும் அப்புறம் கீழே வரவா வந்துட்டேன். கண்டினியூஸா டைப் பண்ணிட்டே இருந்தா டக் 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 திருப்பி காது கொஞ்சம் ஆயிடும். எனக்கு அதான் இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது இன்னும் கண்டினியூ ஆகுது. ஏர்பாட்ஸ் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏர்பாட்ஸ் வந்து நான் ஏர்பாட்ஸும் சரி கூகுளோட பிக்சல் பட்ஸ் ப்ரோ நான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் சரி. இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா 100% நான் மியூசிக் ஓரியன்டாக ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன். சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ப்ரொமோட் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது எங்கே வந்து ஸ்கோர் பண்ணுதுன்னா ஃபிட்டு, கம்ஃபர்ட்டு, டிரான்ஸ்பரன்சி. இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோவே பாவம் அவன் வந்து காப்பி அடித்த மாதிரி ஆகி போய் அசிங்கமாகி போச்சு. இப்போ கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ 4 பார்த்தியா அது டிசைன் மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஆனால் ஸ்டெம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மைக்கு கிட்ட அதான் சொல்றாங்க காப்பி அடி ஸ்டெம் வச்சனே காப்பின்ட்டாங்க ஏர்பாட்ஸ். அது எப்படிங்க காப்பின்னு சொல்ல முடியும்? ஸ்டெம்மோட அட்வான்டேஜ் புரியல. பேட்டரி பெருசா கொடுக்கலாம், மைக் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா கொடுக்கலாம், நிறைய டேட்டா கேப்சர் ஆகும். போனை வந்து வளையல் மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? நான் அப்புறம் ட்ரை பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. நிறைய யார் பண்ணல, செட்டி பண்ணா, நூபியா சீரிஸ்ல பண்ணி ட்ரை பண்ணா, நோக்கியாலாம் அப்பயே ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேக்காக கொஞ்சம் சாம்சங்கோட ஒர்க் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. எப்போ 2013 ஆக்சுவலா ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஃப்ளெக்ஸ் அப்போ வந்து ஃபேமஸ்டா. ஜி ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஃபோனே இருக்கு, அது வந்து பார்ஷியலி ஃப்ளெக்ஸ்டா. இன்னொரு நான் ஃபோன் வந்து ஒன்று கையில் பிடிச்சி பார்த்தேன், இப்படி இருக்கும் சாம்சங்ல. கர்வா சாம்சங் வந்து இப்படி, கேலக்ஸி கர்வ் வந்து இப்படி, கேலக்ஸி கர்வ் இப்படி, ஓகே. எல்ஜி வந்து இப்படி மேல இருந்து கீழே. சோ அப்ப அப்படி திருப்பி பார்த்தா டிவி மாதிரி கர்வ் ஆகும், யூஎஸ்டி டிவி அந்த மாதிரி ஆகும். சாம்சங் அப்பதான் அந்த கர்வ்டு பேனல் எல்லாம் வீட்ல விட்டுட்டு இருந்தான். சாம்சங் ஃபோன் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி டேய் கிறுக்கனாடா நீன்னு இருந்தது எனக்கு. அவன் மேல இருந்து கீழே கர்வ் பண்ணிட்டான், நான் சைடு வைஸ் கர்வ் பண்றேன். இப்படி இப்படி பிடிக்கும்போது கர்வா இருக்கும். டேய் என்னடா இது, அழுத்தி பிடிச்சனா இப்படி பறந்துரும், வெளில போய் ரப்பர் பேண்ட் மாதிரி. சோ அதான் அதே மாதிரி அந்த ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது மட்டும் ஃபீல் ஆகுது. அது ஆக்சுவலா லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட். எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆச்சுன்னா வாட்ச் வச்சுக்கிறேன் அண்ட் ஃபோன் வச்சிருக்கேன்னா இப்போ எனக்கு ஏர்பாட்ஸ் தேவைன்னு தோணுது. வாட்சும் வச்சாச்சு, ஃபோனும் வச்சாச்சு. நான் இப்போ மேக் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் ஐபேட் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டேன். எனக்கு ஆண்ட்ராய்ட் ஆப்பும் செட் ஆகல, ஐபேட்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும்ன்றதையும் நான் அக்னாலேஜ் பண்றேன். ஆனா எனக்கு செட் ஆகாது. அது இன்னொன்று என்ன தெரியுமா, அது எம் சீரிஸ் எப்போ வந்து ஐபேட் ப்ரோக்குள்ள கொண்டு வந்தானோ அந்த மேக்குக்கும் ஐபேடுக்கும் இருக்க அந்த டிஃபரன்ஸ் வந்து டச் தின்னாயிடுச்சு. டச் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். அப்பயும் கூட எனக்கு நான் என்னோட மேக் புக் எடுத்துட்டு போக விருப்பமா இருக்கே தவிர ஐபேட் எடுத்துட்டு போக விருப்பம். நீங்க ஒரு பிசி யூஸ் பண்றீங்கன்னா அது கீபோர்டு மவுஸ் இன்பில்ட்டா இருந்து
நான் ஒரு சாலிடா ஒரு சரி, அதுக்கு ஒரு கீபேடும் தரேன், ஒரு ட்ராக்கிங் பேடும் தரேன்னு சொன்னாலே என்னால ஒத்துக்க முடியல. ஸோ அதனால எனக்கு இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட ஸ்டைலுக்கு நான் என்னோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி பேசுறேன். உங்களுக்கு வந்து இது டேப் நல்லா இருக்கலாம், அதனால நீங்க ஆர்ட்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நான் ஆர்ட் ஏன் பண்ண போறேன், விளங்கிரும். நான் பண்ணேன். அந்த இடத்துல தான் வந்து என் தங்கச்சிக்கு சாமி பேட்ச் வாங்கி கொடுத்தேன், ஸ்டைலஸோட என்ஜாய் பண்றா. MBBS படிக்கிறா, அழகா நோட்ஸ் எடுக்கிற பக்கமா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கா. அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ அதான் அது ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து மொத்தம் என்ன தோணிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஐபேட் தேவையில்ல. அப்புறம் அவங்களோட ஏதோ ஷார்ட்ஸ் இப்போ ஏதோ புதுசாக ஒரு பேக் ஷார்ட் பேக்ல அது எனக்கு தேவையில்ல. அப்புறம் எனக்கு கர்ச்சீஃப் தேவையில்ல அவங்களோடது, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து இப்போ நான் வாட்ச் வந்து ஃபோன் ஆக்சுவலாக வாட்சுக்காக தான் ஃபோனு, அதான் ஜோக்கே. நான் வாட்சுக்காக தான் ஃபோன் வாங்கினேன். இப்போ அந்த ரெண்டும் எனக்கு வந்து அல்ட்ரா தான் வாங்கணும். வாட்ச் அல்ட்ரா வாங்கி யூஸ் பண்ணேன், தேரல எனக்கு. அதனால நான் ஃபோன் வாங்கினேன். இப்போ எப்படின்னா ஃபோனோட சிங்க் ஆன ஒன்று நல்லா இருக்கு. எனக்கு எப்படின்னா கால் சில சமயங்கள் நான் என்ன பண்றேன், பாக்கெட்ல இருந்து எடுக்கிறது இல்லை. இங்கே ஷார்ட் கால்னு தெரிஞ்சா சூப்பரா இருக்கு ப்ரோ. இங்கே நான் முடிச்சிடுறேன், சூப்பரா இருக்கு. ஸோ அதை நான் முடிச்சுக்கிறேன். ஷார்ட் ரிப்ளை அண்ட் ஸ்மார்ட் ரிப்ளைஸ் கொடுத்துட முடிஞ்சிருது. ஆனால் எனக்கு என்னமோ இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஃபோன் பாக்கெட்டில் இருக்கு, வாட்ச் கையில் இருக்கு. ஆனால் எனக்கு பட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஹலோ அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இல்ல ப்ரோ, அது நீங்க பண்றதுக்கு இங்க தட்டினாலே கூட வந்து அது உனக்கு வரும். எஸ்ஐட்ல வருமானு தெரியல. எஸ்ஐட்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. ஏன்னா வாட்ச் சீரிஸ் 7ல கூட வந்துச்சு. இன்னொன்று இதுல என்ன எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த ஃபிளிக் மட்டும் கிடையாது. ஸோ அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் தெரியாது. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது இப்படி என்னன்னா ஆல்ரெடி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் சைக்கிள். அது சொல்லும், டே ஆல்ரெடி அவ்வளோ சென்சார் இன்புட்ஸ் வருது, நீ என்ன ஆட்டுறேன்னு எனக்கு தெரியல. நான் கையில வச்சுட்டு ஒரு நாள் ஜாகிங் போனேன், டப்புன்னு என்னடா ஸ்கிரீன்ஷாட் ட்ரிபிள். ஓ, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். சரியா? ஸோ அப்போ பாருங்களேன், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய லைனப் இருக்குது. நான் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஐமேக் பற்றிலாம் பேசவே இல்லை. இந்த மேக் மினி இல்லை, மேக் மினி விடு, ஐமேக். ஓ, நீங்கள் அந்த டிஸ்பிளேயோட அந்த ரெட்டினா டிஸ்பிளேயோட இருக்குமே, அதெல்லாம் அல்டி ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஏன்னா அது மினிமல் செட்டப்ல உங்களுக்கு முடிஞ்சிரும். சரி, இப்போ அது எம் சீரிஸ் சிப்போட தான் இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் செட் பண்றோம்னு வைங்களேன், நம்ம செட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஒரு ப்ராடக்டா முடிஞ்சிடும், அதுக்குள்ளேயே போர்டு எல்லாம் இருக்கும். ஸோ பவர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். வெளியில ஒரு கீபோர்டு, ஏன்னா மினிமல் ஸ்பேஸ்ல பாக்ஸ்லயே வந்துரும்ல கீபோர்டு மவுஸ். டிஸ்ப்ளே பயங்கரம். ரெட்டினா டிஸ்ப்ளே ஆக்சுவலி மேக் ஓஎஸ் கொஞ்சம் கோலர் தான், உங்களுக்கு அவுட் சைட் டிஸ்ப்ளே ஸ்கேலே ஆகுது. ஆனா அவன் டிஸ்ப்ளேல அது அவ்வளோ அழகா ஸ்கேல் சூப்பரா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, ஐஃபோனில் வந்து ஆப் நல்லா இருக்கு ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸு சோஷியல் ஆப்ஸ்லாம். ஐஃபோனில் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் எப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஐஃபோன் 10 எடுத்துப்போம். ஐஃபோன் 10லேருந்து இன்னை வரைக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐடென்டிக்கலாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, எனக்கு ஆப் ஸ்கேலிங் ரொம்ப ஈஸி. எனக்கு எங்கே திரும்ப கோலராக இருக்குது, நான் யூஸ் பண்ணும்போதே பார்த்தேனே, SC 2022 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பீட்டா வந்துச்சு, ட்ரே நகர்ந்து போயிடுச்சு கீழே. டாக் இருக்குல்ல, நரேஷ் 13s அழுதுகிட்டு இருந்தானே, ஸ்கேலிங் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. OnePlusல. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனுக்கு திடீர்னு பார்த்தா அந்த ரெசல்யூஷனுக்கு ஆப்ட் ஆகலை அப்படின்னா ஸ்கேல் ஆகாது. iOSல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் போது எல்லா ஃபோன்ஸ்க்கு இடையில வந்து ஈஸியாக போயிடுது. இப்போ ப்ரோ மேக்ஸுக்கும் ப்ரோக்கும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேமு, PPIல கூட சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அந்த ரெசல்யூஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல உள்ள போகும்போது கரெக்டாக மாட்டிக்கும். ஸ்கேலிங்ல கரெக்டாக அழகா இப்படி விரிஞ்சுக்கும், இப்படி ஏறிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்பிள் சைடில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜ் இன்னும் சொல்லலாம். எப்படிலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப சாலிடாக இருந்தாலும் கூட காஸ்ட்லி. ஸோ அப்போ கேர்ப்ளஸ் போட வேண்டியது அவசியம் ஆயிடுது நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு. அப்போ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி செம்ம ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, சில சமயங்களில் சம்மந்தமே இல்லாமல் என்ன ஆகும்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான கேர்ப்ளஸ்க்குள்ளே வரதுக்கே நம்ம வந்து சூட்சம் தெரிஞ்சு உடைக்க வேண்டியதாக இருக்கும். கீழே விழுந்து உடையுது, அது ஆக்சிடென்ட்லாம் கொடூரமெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் கணக்கில் வராது. அந்த கேட்டஸ்ட்ராஃபிக் டேமேஜ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம சாலிடாக பேசினாலும் நிஜமாவே ஆப்பிளோட ஒரு ஸ்டோர் இப்போ இந்தியாவில் 2 இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் அது வந்து வர ஆரம்பிச்சதுன்னா, ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டோர் இருந்ததுன்னா கூட பாசிட்டிவ் சைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இப்போ இந்த ஃபோன் ஆப்பிள் கேரில் தான் மாற்றினேன், நஞ்சி கொண்டு போனேன் ஆப்பிள் ஸ்டோருக்கு. அப்போ தான் என்னென்னா, அந்த டேமேஜுக்கு சும்மா நான் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டேன், 135 கோட் பண்ணாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸையும் திருப்பி மாற்றேன். ஆப்பிள் கேர் இருந்தாலும் எவ்வளோ தெரியுமா கட்டினேன்? 8000. அவ்வளோதான். புது ஃபோன் ஏதோ யூஎஸ் வேரியன்ட் வச்சுருந்தா இப்போ இந்தியன் வேரியன்ட் சிம் கார்டோட கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துலலாம் எனக்கு ஸ்கோரிங் ஏரியா, செம்ம ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அது மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க சர்வீஸ் சென்டரில் டார்கெட் வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ சர்வீஸ் நம்ம இன்டேக் பண்ணணும்ன்ட்டு. ரிஜெக்ட் பண்ணணும் கிடையாது. அதனால் வேலிடாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் கஸ்டமர் சப்போர்ட்டில் ஓகே. ஆனால் சில இதெல்லாம் நீங்கள் காஸ்மெட்டிக் டேமேஜாக எடுத்துகிட்டு போனால் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு டேமேஜ்
நான் கேர் ப்ளஸில் இல்லை, ஆனால் மாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் போது அதை மாற்ற போகிறேன், பார்த்தா டிஸ்பிளே போயிருக்கு, உள்ளே இருக்க டேட்டாலாம் ஒய்ப் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கோளாறாக இருக்கும். சரி, அங்கே இருக்கிறவங்க அது நிறைய பிரச்சனை இருக்குங்க அதில். அது ஆப்பிள் பாலிசினே தெரியாமல் ஸ்டோரில் இருக்கவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னங்க ஆப்பிளோட பாலிசி அதுதான். ஸோ அதனால் வாங்கும்போதே நம்ம அந்த புக்லெட்டையோ வெப்சைட்டையோ படிச்சு பார்க்கணும் போல. அதான் நம்ம அக்ரி கொடுத்துருவாங்க. அக்ரின்ட்டு எல்லாத்துக்கும் அக்ரிங்க. ஏன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போனீங்களா ஜாப் ஷீட்லேயே தெளிவாக போட்டுருப்பேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நம்ம என்ன படிக்கிறோம், நீங்கள் சைன் போடுங்கண்ணே, அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. மாற்றியாச்சு. எனக்கு வரும் ஃபோனு 2 நாள் வந்துடுறேன். தேங்க்யூ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. இவன் சுடர் வந்து இப்போ எப்படின்னா ஆசையாக OnePlus 13 வாங்கினதுலேருந்து ஆப்பிள் ஏன் ஒருத்தான ஒரு பிராண்டுன்றதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டான். இப்போ எனக்கு என்னடான்னா, நான் வாட்சுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்பயும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை விட அதிகமாகவே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் திரும்ப மீட் பண்ணும்போது இதில் இருக்க கமெண்ட்ஸ் கூட நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். சரியா? ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி சுடர்வன் பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.